சின்ன மருமகளா அடுத்தது நடக்க போகுதுன்னு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ஐஸ்வர்யாவுக்கு அப்பத்தா கொடுத்த தண்டனை தான் கரெக்டான தண்டனை அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேது எல்லாரும் வற்புறுத்தவும் நம்ம ஐஸ்வர்யா அதாவது நம்ம ஐஸ்வர்யா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஒரு பக்கத்தில் வந்து பார்த்தா அப்பத்தா கல்யாணம் முடியும் கரெக்டாக வந்து என்ட்ரி ஆகுறாங்க. அப்போ வந்து நிறுத்துங்கடா அப்படின்னு வந்து செம்ம சவுண்டோடு வர்றாங்க. அப்போ பார்த்தா எல்லாரும் அதிர்ச்சியோடு வந்து திரும்பி பார்க்குறாங்க. இதில் ஈஸ்வரி வந்துட்டு எப்போ பார்த்தாலும் நிறுத்துங்க நல்ல கறி இடத்துல நடக்கிற ரசத்தில் என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்தா நம்ம கல்யாண பரிசா ஒன்று கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்பத்தா வந்து செம்ம அதிரடியாக வர்றாங்க. அப்போ வந்துட்டு நம்ம சேதுவும் முழிச்சிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா சேது இது உன்னோட குழந்தை தானே, நீ தான் வளர்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு செம்ம அதிரடியாக வந்து கொடுத்துட்றாங்க. இதை பார்த்தா ஐஸ்வர்யா செம்ம ஷாக்கிங் ஆகுறாங்க. இது வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் நடக்குதே அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு நிற்கிறாங்க நம்மளோட ஈஸ்வரி. அதாவது வந்து சேது வந்து உன்னோட குழந்தை தானே இது, நீ வாங்கி நீயே வளர்த்து ஆளாக்கி இந்த குழந்தைய பெரிய ஆளாக்கு அப்படின்ற மாதிரி அப்பத்தா சொல்கிறாங்க. உன்னோட வாரிசு தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சேது வந்துட்டு இந்த குழந்தைய வாங்கிக்கிறது தான் போகிறாரு. ஐஸ்வர்யா இந்த குழந்தைய நான் வளர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து